பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தருவதில்லை என்ற வாதமே தவறானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுக்கு அதிக வசூலை தரும் தமிழகத்திற்கு குறைந்த அளவு நிதி பகிர்வு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே குற்றச்சாட்டை பல்வேறு தலைவர்களும் நீண்ட நாட்களாக தெரிவித்து வருகின்றனர். அதேவேளையில் குறைவான வரி வசூலை தரும் மாநிலங்களுக்கு தமிழகத்தின் பணம் போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வாதமே தவறானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்ஐ தொடர்ந்து புறக்கணித்து வந்த செங்கோட்டையன் தற்போது சமாதானம் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு விழா கூட்டத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செங்கோட்டையன் இபிஎஸ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்தார். அண்மையில் சட்டப்பேரவை தொடங்கிய போது இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் அவர் புறக்கணித்தார். அண்மையில் சபாநாயகருக்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது திடீரென ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனும் இபிஎஸ்க்கு ஆதரவளித்தனர். நியாயமான தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டிய கூட்டுக்குழு கூட்டம் சிறப்பான முன்னெடுப்பு என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கூட்டங்களில் ஆழமான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தொகுதி மறுவரையறையை 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய தூக்குப்பாலம் 2 வாரங்களில் திறக்கப்பட உள்ளதாக மீண்டும் ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடல் நடுவே 545 கோடி ரூபாயில் புதிதாக ரயில்வே பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 77 மீட்டர் நீளமும் 650 டன் எடையும் கொண்ட இந்த தூக்குப்பாலம் செங்குத்து வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய பாலத்தில் இருந்த சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டத்தை விரிவாக்கம் செய்யப் போவதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அது குறித்த எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் எழுந்திருக்கிறது. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்ற பெண்கள் உள்ளிட்டோருக்கு 1000 ரூபாய் மகளிர் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் சேவை மையங்களில் குவிகின்றன. சுமார் 50 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்திருப்பதாக தெரிகிறது. சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சினைகளை திசை திருப்பவே அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளதாக ஜி.கே. வாசன் விமர்சித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றும், அப்படி இருக்க தொகுதி குறையும் என திமுக அரசு எப்படி கூறுகிறது என்றும், இது ஒரு விளம்பர அரசியல் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் புதிய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை கமலஹாசன் நியமித்திருக்கிறார். அதன்படி ஆதி திராவிட அணி மாநில செயலாளர் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் அணி மாநில செயலாளர்களாக மூகாம்பிகை ரத்தினம், ஸ்னேகா மோகன், பத்மாவதி, கலையரசி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திரைக்கு வராமலே ஜனநாயகன் படம் வசூலில் சக்கை போட்டு வருகிறது. படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தியேட்டர் உரிமத்தை 7 ஸ்கிரீன் நிறுவனம் 100 கோடிக்கு வாங்கியுள்ளதாம்.
வெளிநாட்டு உரிமத்தை ஃபாக்ஸ் நிறுவனம் 78 கோடி ரூபாய்க்கு கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழிக்கான வியாபாரமும் சூடுபிடித்திருக்கிறது. சாலை விதிமுறை மீறலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழக போக்குவரத்து போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மாற்றி அமைக்கப்பட்ட அபராத தொகையை விதிகளை மீறுவோரிடமிருந்து அவர்கள் வசூலித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் சிறுவன் ஒருவன் பைக் ஓட்டியதை பார்த்த போலீசார் அவனை சிக்னலில் பிடித்தனர். சிறுவனுக்கு பைக்கை கொடுத்த போலீசார் அவனது தந்தைக்கு 25,000 ரூபாய் அபராதத்தை விதித்தனர். சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தை சுதா கொங்கரா இயக்கி வருகிறார். படம் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டு வரும் நிலையில் படம் குறித்த எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எனவே படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 2026 பொங்கலுக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படமும் திரைக்கு வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, குமரி, திருவண்ணாமலை, விருதுநகர், தென்காசி, நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று முதலே மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்